அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனிய இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் எரேமியா 31:14 தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமா பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். 3 காரியங்கள். என்னுடைய ஜனம் நான் அவர்களுக்கு அளிக்கும் நன்மை. 3வது, அதனால் அவர்கள் திருப்தியாவார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், யாத்திராகமம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு போகிறார்கள். அப்படி அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது கானான் தேசத்துக்கு அவர்களுக்கு திடீரென்று ஒரு ஆசை. என்ன ஆசை? எகிப்திலே என்னெல்லாம் சாப்பிட்டார்களோ மச்சங்கள், அதே போல வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், வெள்ளைப்பூண்டு போன்ற இவைகளை எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு அவர்கள் விரும்பினார்கள். அது அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே எகிப்தியர்களுக்குள்ளே ஒருவர்களாக இருந்தபோது அவர்களுடைய ஆகாரம் இது. என்றைக்கு ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களை எகிப்தின் அடிமைத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார்களோ அன்றிலிருந்து அவர்கள் தேவனுடைய ஜனம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு தான் கொடுக்கிற நன்மையினால் அவர்கள் இந்த வனாந்தர பிரயாணத்திலே திருப்தியாய் இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அந்த வனாந்தர பிரயாணத்திலே தேவன் தங்களுக்கு தர விரும்பாத, எண்ணாத, சித்தம் கொள்ளாத காரியங்களை எல்லாம் அனுபவிக்க விரும்பினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அதை அனுமதித்தாரா என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், சாயங்காலத்தில் அவர்கள் விரும்புகிற வண்ணமாகவே அவர்கள் இறைச்சியை புசித்து அதையும் நான் கொடுத்துடுறேங்கிறார். காடைகள், கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி காடைகளை பாளையத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவர் போட்டார். காடைகள், அந்த காடைகள் எப்படி இருந்துச்சா, பாளையம் நிரம்பத்தக்கதாக பாளையம் நிரம்பிருச்சான். அவர்கள் தங்கி இருந்த இடம்தான் பாளையம், அது நிரம்பிருச்சான். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு கொண்டு வந்து அங்கே காடைகளை போட்டார். அவர்கள் இஷ்டம் போல சாப்பிட்டார்கள், இஷ்டம் போல சாப்பிட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சாயங்காலத்திலே அவர்கள் இறைச்சியை புசிப்பார்கள், விடிய காலத்திலே தான் அவர்கள் நான் கொடுக்கும் நன்மையாகிய அப்பத்தினாலே திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பாரு? அவர் இப்படியெல்லாம் பாளையத்தில் அப்பமாகிய மன்னாவை கொண்டு வந்து பாளையம் நிரம்பத்தக்கதாக ஆண்டவர் அங்கே கொட்டவில்லை. அங்கே அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அளவு வைத்திருந்தார். ஒரு கூடாரத்திலே ஒருவனுக்கு ஒரு ஓமர், இவ்வளவு தான். இதை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் தங்களுக்கு இஷ்டமான ஆகாரத்தை அவர்கள் தயாரித்து சாப்பிடலாம், அளவுதான். ஆனால் அவர்கள் விரும்பினதை ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, சாயங்காலத்தில் அவங்க இறைச்சியை சாப்பிடுவாங்க, ஆனாலும் விடிய காலத்தில் நான் கொடுக்கிற அந்த வானத்தின் மன்னா இருக்குல்ல, நன்மை, அதனால தான் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று. அதுதான் அவர்களுக்கு திருப்தி ஆவார்கள் என்று. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் ஒருவேளை
அளவில்லாம கொடுக்காம இருக்கலாம். அளவா தான் கொடுப்பாரு, அளவா தான் கொடுப்பாரு. நமக்கு தேவை எதுவோ அதை அளவாக கொடுப்பார். ஆனா அதுதான் நன்மை. நீங்க நினைக்காதீங்க அள்ளி கொடுத்தாதான் தான் நன்மைன்னு. பாளையம் நிரம்பத்தக்கதாக அங்கே அவர்களுக்கு அவர்கள் விரும்பின காடை கிடைத்தது, நிறைய கிடைச்சது, அளவே இல்லாம கிடைச்சது. ஆனால் அவர்களை புசித்தார்களே, இச்சித்தார்களே, அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் செத்து மீட்டாங்க. கர்த்தர் கொடுத்தது கொஞ்சம் தான், ஒரு ஓமர் தான் ஒரு ஆளுக்கு. ஆனா திருப்தி ஆனார்கள். ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதுதான் திருப்தி. அது யாரா இருக்கட்டும், துணையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதுவானாலும் கர்த்தர் கொடுப்பது தான் நமக்கு திருப்தியை தரும். ஆகையினால் நீங்க பேராசைப்பட்டு எனக்கு அது அவ்வளோ கிடைத்தால் நல்லது, இது எவ்வளோ கிடைத்தால் இல்லை. கர்த்தர் கொடுக்கணும், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அவர் தம் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தம் ஜனத்துக்கு கொடுக்கிற நன்மையாக இருக்கும். ஆகையினால் கர்த்தர் கொடுத்ததை மட்டும் நன்மையாக நீங்க அனுபவிங்க. அளவை பார்க்காதீங்க, யார் கொடுத்தான்னு பாருங்க. கர்த்தர் கொடுத்தது தான் நன்மையானது. காட் பிளஸ் யூ. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, நீங்க கொடுத்ததுதான் எங்களுக்கு நன்மை. நீங்க கொஞ்சம் கொடுத்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், திருப்தி. ஆண்டவரே, திருப்தியே ஏற்படாத 1000 காரியங்களை விட எங்களை திருப்தியாக்கக்கூடிய உங்க ஆசீர்வாதம் ஒண்ணு போதும் ஆண்டவரே. நீங்க உங்க கையால கொடுத்த அதுவே போதுமானது. அவ்விதமாக நாங்கள் உங்க கரத்திலிருந்து நன்மையை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு நீங்க அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்க அற்புதமான கிருபை, உங்க திவ்ய கரம் உங்க பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.